எழுதப்பட்ட உண்மைகள், சொல்லப்படாத ரகசியங்கள். இது உங்கள் இங்கு டு எக்கோ, இருளின் மொழியில் ஒரு பயணம். வாருங்கள், இன்றைய கதைக்கு செல்வோம். அது ஒரு நள்ளிரவு. அந்த அப்பார்ட்மெண்டில் 7வது மாடியில் உள்ள ஒரு ஜன்னலிலிருந்து எப்போதும் ஒரு மஞ்சள் வெளிச்சம் மட்டும் வரும். அந்த வெளிச்சம் இருட்டை வெறுக்கும் வெளிச்சம். அங்கே யாரும் வாழ்வது இல்லை. அந்த வெளிச்சம் மட்டும் என்னை பார்த்து கொண்டே இருந்தது. நான் 7 வருடமாக அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் என் நண்பன் ரவியிடம் இதை சொன்னால் நம்பவே மாட்டான். பைத்தியமானி, அங்கே ஏதோ டியூப்லைட் எரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான் என்று கேலி செய்வான். ஒரு நாள் என்னிடம் ரவி சவால் விட்டான். நீ போய் சொல்ற, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அன்று இரவு ரவி போனான். போனவன் வரவில்லை. அடுத்த நாள் போலீஸ் வந்தது. அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் 7வது மாடி வரை சென்றார்கள். பூட்டு உடைக்கப்பட்டது. உள்ளே எதுவுமில்லை, வெறும் காலியான அறை, ஒரு பழைய டேபிள், அவ்வளவுதான். ஆனால் அந்த டேபிளின் நடுவே ஒரு சிறிய பேப்பர் இருந்தது. அதில் ரவியின் கையெழுத்து இருந்தது. பேப்பரில் ஒரே ஒரு வார்த்தை 7 என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அதை போலீஸ் அதிகாரிகள் பார்த்து குழம்பினர். நான் பயந்து போனேன். அந்த இன்ஸ்பெக்டர் ஜன்னலை தாண்டி எதிரே உள்ள கட்டிடத்தை பார்த்தார். அது நான் இயக்கும் கட்டிடம். நான் எனது அப்பார்ட்மெண்டில் 4வது மாடியில் உள்ள என் வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் அமர்ந்திருக்கும் ஜன்னலிலிருந்து ஒரு மஞ்சள் வெளிச்சம் மட்டும் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதிகாரியின் முகம் வெளுத்தது. அவர் தன் வாக்கி டாக்கியை எடுத்தார். 4வது மாடியில் அறை எண் 402, உடனே சோதனை செய்யுங்கள் என்று கூறினார். நான் அங்கேயே உறைந்து நின்றேன். அவர்கள் என் அறைக்கு வருவதை என்னால் உணர முடிந்தது. அந்த பழைய டேபிளின் மேல் இருந்த பேப்பரில் ரவி எழுதிய 7 என்ற வார்த்தை இப்போது என் கண்களுக்கு வேறு விதமாக தெரிந்தது. அது 7 அல்ல. காகிதத்தை தலைகீழாக திருப்பி பார்த்தால் அது ஒரு திசை காட்டி. 7 அது ஒரு எல் போல தெரிந்தது. அதாவது லெஃப்ட், இடது பக்கம். நான் மெதுவாக என் அறையின் இடது பக்க சுவரை பார்த்தேன். அங்கே ஒரு சிறிய ஊட்டை. அதன் வழியாக அந்த மஞ்சள் வெளிச்சம் என் அறைக்குள் இருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் எனக்கு சொந்தமானது அல்ல. அது சுவருக்கு பின்னால் இருந்து வருகிறது. போலீசார் எனது அறையின் கதவை உடைத்தார்கள். ஆனால் அவர்கள் என்னை கவனிக்கவில்லை. அவர்கள் நேராக அந்த இடது பக்க சுவரின் பக்கம் சென்றார்கள். அதை உடைத்தனர். சுவருக்கு பின்னால் ஒரு ரகசிய அறை இருந்தது. அங்கே ரவி அமர்ந்திருந்தான். அவன் கையில் அந்த மஞ்சள் விளக்கு இருந்தது. அவன் கண்கள் திறந்திருந்தது. ஆனால் அவன் கண்களில் உயிரில்லை. ஆம், ரவி இறந்து விட்டான். ஆனால் அப்போது ஒரு அதிகாரி என்னை திரும்பி பார்த்தார். அவர் யார் நீ என்று கேட்டார். நான் சிரித்தேன். நான் 7 வருடமாக அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லையே. அந்த அதிகாரி கீழே பார்த்தார். நான் நின்றிருந்த இடத்தில் நிழல் இல்லை. ஜன்னலில் இருந்த அந்த மஞ்சள் வெளிச்சம் மெதுவாக அணைந்தது. பேனா மைக் ஆய்ந்துவிடும், ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது உங்கள் இங்க் டு எக்கோ. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அத்தியாயம் வரும் வரை காத்திருங்கள்.